Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN plus 2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 11.16 ஓகே எடுத்துக்காட்டு 11.16 பார்க்க போகிறோம். ஓகே கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் தட் f of x given below represent a probability mass function. கீழே உள்ள f of x ஆனது ஒரு நிகழ்தகவு நிறை சார்பு. இந்த நிகழ்தகவு நிறை சார்பு probability mass function அப்படின்னாலே ரேண்டம் வேரியபிள் என்ன ரேண்டம் வேரியபிள்? discrete random variable. discrete random variable க்கு தான் probability mass function கிடைக்கும். சரிங்களா? discrete random variable தனிநிலை சமவாய்ப்பு மாறி. என்னோட random variable ஆனது தனிநிலை சமவாய்ப்பு மாறியா இருந்தால் மட்டும்தான் நிகழ்தகவு நிறை சார்பு கிடைக்கும். ஓகே, discrete random variable இருந்தால் மட்டும்தான் probability mass function. அப்போ கொடுத்தது discrete random variable னுடைய probability mass function நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு find the value of c. அதுல ஒவ்வொரு டைம்லயும் பாருங்க c ன் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் discrete random variableங்கிறதுனால இந்த எல்லா probability வேல்யூவும் கூட்டணும்னு சொன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்படிதானா? சோ இப்படி எழுதிக்கலாமா? subdivision 1, we know that summation f of x equal to 1. இந்த எல்லா வேல்யூ மொத்தம் ஆட் பண்ண f of x னோட எல்லா வேல்யூ ஆட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட்டா 1 கிடைக்கும். சரியா? சோ அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும்? ஒரு c² பிளஸ் ஒரு 2c² பிளஸ் ஒரு 3c² ஒரு 4c² பிளஸ் c பிளஸ் 2c. இது அவ்வளவுத்தையும் கூட்டணும். சரிங்களா? இது அவ்வளவுத்தையும் கூட்டினா ஆன்சர் 1. சோ பாத்தீங்கன்னா c² பிளஸ் 2c² 3c² ஆயிரும், பிளஸ் ஒரு 3c² 6c² பிளஸ் ஒரு 4c² 10c². பிளஸ் இங்க ஒரு c இங்க ஒரு 2c 3c ஆயிடும். ஓகே, பிளஸ் 3c. இந்த 1 லெஃப்ட்ல எடுத்தோம்னு சொன்னா -1 ஈக்குவல் டு 0. 10c² பிளஸ் ஒரு 3c -1 ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். ஸோ இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது என்ன செய்யணும்? இந்த 10 இந்த -1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணா -10 கிடைக்கணும், ஆட் பண்ணா 3 கிடைக்கணும். பிளஸ் 3 மல்டிப்ளை பண்ணா -10 ஆட் பண்ணா 3 அப்படி ஒரு நம்பர் சொல்லணும். அப்படின்னா 5 and 2 எடுக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும், ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 3 கிடைக்கும். நமக்கு -10 பிளஸ் 3 மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ்ல ஆன்சர் வேணும். அப்போ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவா இருந்தே ஆகணும். ஆட் பண்றப்ப எனக்கு பிளஸ்ல இருக்கு, அப்போ பெரிய நம்பர் வந்து பிளஸ்ஸா இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸா இருக்கணும். அப்போ இதை மைனஸ் போட்டுக்கலாமா? 2 வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ முன்னாடி ஒரு 10 இருந்துச்சு இல்லையா c²க்கு முன்னாடி, அப்போ இந்த 10ஆல இதை டிவைட் பண்ணணும் ரெண்டு பக்கம். இந்த 10 இந்த x²க்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்படியே எடுத்துக்கலாம். நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ 5/10 அப்படிங்கிறத 1/2 அப்படின்னு சொல்லிக்கலாமா? ரெண்டையும் கட் பண்ணணும்னு சொன்னா 1 5 are 5 2 5 are 10. இங்க 2/10 அப்படிங்கிறத கட் பண்ணணும்னு சொன்னா 1/5 சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ -1/5 1/2. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் ஃபேக்டர்ஸா எழுதுறப்ப எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொன்னா, ஃபிராக்ஷனா இருக்கு இல்லையா, ஏபிபி ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, ஏபிபி ஃபார்ம்ல இருக்கிறத ஃபேக்டர்ஸ் காரணிகளா எழுதுறதா இருந்தா கீழே இருந்து மேலே எழுதணும். கீழே இருந்து மேலே என்ன செய்யணும்? இங்க வேரியபிள் சி தானே, கீழே இருக்க டேர்மை வேரியபிளால மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்க டேர்மை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு வேரியபிள் சிங்கிறதுனால 2c + 1 இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2c + 1. அடுத்து இங்க 5c - 1. இங்கே நம்பர் ஃபிராக்ஷன் தானே இருக்கு, 5c - 1. சப்போஸ் இங்க ஒரு நம்பராவே இருந்துச்சுன்னா, எம்டியா ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா டைரக்டா x - x + கூட நம்பர் எழுதிக்கலாம். சரியா? 1/5 இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் பிளஸ் மேல இருக்க நம்பர், கீழே இருக்க நம்பர் c ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், மேல இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு 5c - 1 அது கூட மல்டிப்ளை இல்ல, 5c - 1 ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு 5c - 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ரெண்டா பிரிச்சு எழுதலாமா? இப்படி எழுதலாமா? that implies either 2c + 1 equal to 0 or 5c - 1 equal to 0. இந்த ரெண்டு நம்பர்ஸ், இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர், 2c + 1ங்கிற ஒரு நம்பர், 5c - 1 நம்பர். இந்த ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் 0, ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு 0 கிடைக்குது. அப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒன்று 0வா இருந்தே ஆகணும். ரெண்டுமே 0வா இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒன்று நமக்கு 0வா இருந்தே ஆகணும். அப்போ either 2c + 1 வந்து 0வா இருக்கணும், அல்லது 5c - 1 வந்து 0வா இருக்கணும். இப்போ 2c + 1 = 0 அப்படின்னா 2c = -1, c = -1/2 கிடைக்கும்.
ஓகேவா? இங்கே 5c ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். c ஈக்குவல் டு 1/2. ஓகேவா? ஒரு இதில் c ஈக்குவல் டு -1/2 சாரி 1/5 5 தான் 1/5. ஒரு இதில் c ஈக்குவல் டு -1/2 இன்னொரு இதில் c ஈக்குவல் டு 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ரைட். ஓகே ஃபைன். இப்போ இதான் c க்கு பதிலாக கிடைச்ச ரெண்டு வேல்யூ. ஓகே, இப்போ இந்த ரெண்டுல எது எக்ஸாக்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சியோட வேல்யூவை கொண்டு போய் நேரம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்றப்ப இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, எல்லாமே ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் நெகட்டிவ் நம்பரை சப்ஸ்டிட் பண்ணா கூட பாசிட்டிவ் ஆகும். பட் இந்த இருக்குல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட், கடைசி ஒரு ரெண்டு கேஸ் இருக்கு பாருங்க, சி டு சி. இங்க ரெண்டையுமே சிக்கு பதிலாக -1/2 போட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வேல்யூ -1/2 ஆகும். இந்த வேல்யூ 2 இன்டூ -1/2 2 இன்டூ -1/2 2 and 2 கேன்சல் ஆகிடும், -1 ஆகும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் நெகட்டிவ் ஆகும். நமக்கு தெரியும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவா இருக்கக்கூடாது. நிகழ்த்தகு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ ஷுட் நாட் பி நெகட்டிவ். ப்ராபபிலிட்டி வேல்யூ நெகட்டிவாக இருக்கக்கூடாது. நிகழ்த்தகு மதிப்பு வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது, முதல் கண்டிஷனே. ரெண்டாவது கண்டிஷன் தான் சம்மேஷன் வேல்யூ ஈக்குவல் டு 1, எல்லாத்தையும் கூட்டினா 1 கிடைக்கணுங்கிறது. சரியா? ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பர் போடுறப்ப இந்த ரெண்டு நம்பர் நமக்கு நெகட்டிவ் ஆயிரும். அப்போ சியோட வேல்யூ என்னவா இருக்க வாய்ப்பு கிடையாது, -1/2 இருக்க வாய்ப்பு கிடையாது. சியோட வேல்யூ 5/2 தான். ஓகே, சரி 1/5 தான். சியோட வேல்யூ வந்து 1/5. ஓகே, ஸோ இப்போ இங்கே எழுதிக்கிறேன், சி ஈக்குவல் டு -1/2 இஸ் நாட் பாசிபிள். சிம்பிள் அவ்வளோ முடிச்சிருங்க. C is 1/2 is not possible. அப்போ that implies ஒரே வழி C க்கு பதிலாக 1/5 போடுறது மட்டும்தான். அப்போ C க்கு பதிலாக 1/5 அப்படின்னு சொல்லி நேரம் நம்ம டேபிளில் சப்ஸ்டிட் பண்ணிடுமா? இந்த டேபிளில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு சொன்னால் C க்கு பதிலாக 1/5 ஸ்கொயர், 1/5 தான் ஹோல் ஸ்கொயர், 1/25. இங்கே 2 இன்டூ 1/5 தான் ஹோல் ஸ்கொயர், அப்போ 2/25. இங்கே 3/25, இங்கே 4/25, இங்கே 1/5, இங்கே 2/5. ஓகேவா? ஸோ இப்போ therefore ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டுமா? ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்த்தகு நிறை சார்பு என்ன ஆகும்னா, எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 6 இருக்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சி ஸ்கொயர் அப்படின்னா 1/25, 2c ஸ்கொயர்னா 2/25, 3c ஸ்கொயர்னா 3/25, 4c ஸ்கொயர்னா 4/25. அடுத்து வெறும் சினா 1/5, 2c அப்படின்னா 2/5. அப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நிகழ்த்தகு நிறை சார்பு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனையுமே நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ரைட். செகண்ட் சப்டிவிஷன் என்ன பாருங்க, சராசரி மற்றும் பரவற்படி காண்க, மீன் அண்ட் வேரியன்ஸ். ஓகேவா? மீன் அண்ட் வேரியன்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் மீன். முதல்ல நான் மீன் எழுதிக்கிறேன், சராசரி. சரிங்களா? மீன் எழுதிக்கலாம். ஸோ மீன் எழுதுறதா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மீன் அப்படிங்கிறத E of x மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மீன் அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், கணித எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கணித எதிர்பார்ப்பு, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனும் மீன் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, சம்மேஷன் x into f of x. இதான் இதனுடைய ஃபார்முலா, x into f of x. x அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோல் உள்ளதுதானா, f of x செகண்ட் ரோல் உள்ளதுதானா, அந்த ரெண்டையும் நேர பெருக்கி எல்லாத்தையும் கூட்டிடணும். நேருக்கு எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணி அவ்வளோத்தையும் கூட்டிடணும். அதாவது x into f of x plus x into f of x plus x into f of x, இப்படி எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ நமக்கு என்னென்ன கேஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் 1 into 1/25, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். தென் பிளஸ் 2 into 2/25, அடுத்து பிளஸ் 3 into 3/25, 4 into 4/25. ஓகே, into 4/25. ஓகே, இது போக பிளஸ் ஒரு 5 into 1/5,
plus 6 into 2 by 5. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான்பா. இந்த ரெண்டையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்டை செகண்ட் ரோவில் எலமெண்ட் கூட டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோமா? ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லேருந்து 1 into 1 by 25 ஒரு 1 by 25 plus 2 into 2 by 25 ஒரு 4 by 25, 3 into 3 by 25 9 by 25, 4 into 4 by 25 16 by 25, 4 into 4 16 by 25. Correct. இங்க 5 into 1 by 5. So now 5 1 by 5 cancel ஆயிரும் plus ஒரு 1 இருக்கும். அதே மாதிரி 6 into 1 by 5 போட்டோம் அப்படின்னு சொன்னா 6 into 2 அப்படிங்கிறப்ப ஒரு 12 by 5. ஓகே, 12 by 5. இப்போ முதல்ல இருக்கிறது எல்லாமே பேஸ் 25 உடையது இல்லையா? ஸோ அப்போ இதோட பவரை பூரா ஆட் பண்ணிடலாமா? என்ன ஆகும் பாருங்க, 1 plus 4 5 plus 9 14 plus ஒரு 16 20 30. ஓகே, அப்போ ஒரு 30 by 25 plus இப்போ இந்த 1 ஒரு 25ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்குவோமா? இந்த 1 அப்படிங்கிற நம்பரை இன்ட்டு ஒரு 25 by 25 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறுது? ஒரு 25 by 25 மாறும். எல்லாத்தையுமே 25 பேஸ் 25 இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறேன் நான். ஓகே, ப்ளஸ் இங்கே ஒரு 12 by 5 இருக்குது. இந்த 5 25 மாத்திரம் இருந்தால் ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 5 by 5. அப்போ 12 into 5 60 by 25. இப்போ பாருங்க எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 25 ஆயிடுச்சா? நியூமரேட்டர் ஆட் பண்ணால் போதுமா? ஓகே, ஸோ 30 + 25 ஒரு 55 ப்ளஸ் ஒரு 60 115 by 25. ஓகே, ரைட். இப்போ என்ன செய்யுங்க, இதை கட் பண்ணுங்க ஃபிஃப்த் டேபிள் வச்சு. 2 5s are 10, ரிமைனிங் 1 15, 3 5s are 15. இங்கே கட் பண்ணிங்கன்னா 5. அப்போ E of X ஓட வேல்யூ வந்து 23 by 5. ஓகே, ஸோ இப்போ இதை இன்னும் டிவைட் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த 5 கொண்டு மேலே கட் பண்ணுங்க. 4 5s are 20, பாக்கி ஒரு 3 இருக்கும். 3 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம்னா 30 ஆயிரும். 30 வந்து 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ 4.5 4.6. ஓகே, ஸோ அப்போ that implies E of X equal to 4.6. ஓகே, ரைட். therefore கொடுக்கப்பட்ட தகவலினுடைய சராசரி மீன், கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய மீன் வேல்யூ வந்து E of X வந்து 4.6. அதுக்கு அடுத்து பரவற்படி கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, பரவற்படி இங்க வந்து வேரியன்ஸ், இங்கிலீஷ்ல வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேரியன்ஸ் அப்படிங்கிறத வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் VAR னு சொல்லுவோம். VAR ஆஃப் எக்ஸ்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு E of X ஸ்கொயர் மைனஸ் E of X த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. E of X ஸ்கொயர்னா வேரியபிளுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிறது. E of X த ஹோல் ஸ்கொயர்னா வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கு. ரெண்டு வேற வேற. நமக்கு இந்த E of X தான் முன்னாடியே தெரியும். இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? E of X 4.6 நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த E of Xக்கு பதிலாக 4.6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4.6 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதே இது E of X ஸ்கொயர்னு நமக்கு தெரியாது. ஸோ முதல்ல E of X ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஹியர் இங்கு E of X ஸ்கொயர் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு முந்தின ஸ்லைடில் பார்த்தோம்னா E of X அப்படின்னு சொன்னா E of X என்ன சொன்னோம்? X into F of X சொன்னோமா? அப்போ E of X ஸ்கொயர்னா X ஸ்கொயர் into F of X அவ்வளோதான். E of X னா சம்மேஷன் X into F of X. E of X ஸ்கொயர்னா சம்மேஷன் X ஸ்கொயர் into F of X. ஓகே, ஸோ இப்போ இது எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு சம்மேஷன் X ஸ்கொயர் into F of X. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அங்கே E of Xக்கு என்ன பண்ணணும்? நம்ம E of X கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அந்த டேபிளில் 1 into 1 by 25, 2 into 2 by 25, Xல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் F of X இருக்கிற வேல்யூ கூட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அப்படிதான் X F of X. இப்போ என்ன செய்ய போறோம்? Xல இருக்கிற வேல்யூ பூரா ஸ்கொயர் பண்ணி, இப்போ 1னா 1 ஸ்கொயர், 2னா 2 ஸ்கொயர், 3னா 3 ஸ்கொயர், Fல இருக்க வேல்யூ அவ்வளோத்தையும் ஸ்கொயர் பண்ணி, Xல இருக்கக்கூடிய வேல்யூ அவ்வளோத்தையும் ஸ்கொயர் பண்ணி F of X கூட மல்டிப்ளை பண்ண போறோம்.
எக்ஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ வேல்யூ ஸ்கொயர் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ முதல்ல 1 ஸ்கொயர் 1/25, 2 ஸ்கொயர் இன்ட்டு 2/25, 3 ஸ்கொயர் இன்ட்டு 3/25, 4 ஸ்கொயர் இன்ட்டு 4/25, 5 ஸ்கொயர் இன்ட்டு 1/5, 6 ஸ்கொயர் பை 2/5. எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் போனீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிடைக்கிறது. முதல்ல 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/25, அடுத்து ப்ளஸ் ரெண்டாவது 2 ஸ்கொயர் இன்ட்டு 2/25. ஓகே, அடுத்து மூணாவது டேர்ம் வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 3/25. நாலாவது டேர்ம் 4 ஸ்கொயர் இன்ட்டு 4/25. ஓகே, ப்ளஸ் ஒரு 5 ஸ்கொயர் இன்ட்டு 1/5 ப்ளஸ் ஒரு 6 ஸ்கொயர் இன்ட்டு 2/5. இவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ அகைன் இங்கே என்ன செய்யலாம், இந்த 5 ஸ்கொயர் வேண்டாம் கட் பண்ணிக்கலாம். இந்த 5 ஸ்கொயர் கட் பண்ணால் இங்கே பேலன்ஸ் ஒரு 5 வந்து பாக்கி இருக்கும் நமக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை பூரா சிம்பிளிஃபை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இதை பூரா சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னு சொன்னால் முதல்ல 1 ஸ்கொயர் 1 தான், 1 இன்ட்டு 1/25, 1/25. அடுத்து ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4, 4 இன்ட்டு 2 8, அப்போ 8/25. 3 ஸ்கொயர்னா 9, 9 இன்ட்டு 9, 9 இன்ட்டு 3 27/25. 4 ஸ்கொயர்னா 16, 16 இன்ட்டு 4. ஓகே, ரைட். அடுத்து வந்து ஒரு 64/25. ஓகே, ரைட். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்கே வந்து ஒரு 5 ஸ்கொயர் 5 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் ஒரு 5 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 6 ஸ்கொயர் 36, 36 இன்ட்டு 2 ஒரு 72/5. ஓகே, இப்போ இந்த முதல்ல 25 இருக்கிறப்ப மொத்தமாக ஆட் பண்ணுவோமா? ஸோ ஆட் பண்ணணும்னு சொன்னால் 1 + 8 9, 27 + 9 36, 36 ப்ளஸ் ஒரு 64. ஓகே, ஸோ அப்போ ஒரு 100/25. அடுத்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 பேஸ் வந்து 25 வரணும் இல்லையா? ஸோ அதனால் மேலே ஒரு 25, ஒரு 25ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 25 இன்ட்டு 5 வந்து ஒரு 125, ஒரு 125/25, ஒரு 125 வந்து ஒரு 25 ப்ளஸ் இங்கே என்ன செஞ்சால் போதும், மேலே இங்கே ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ கீழே வந்து 25 ஒரு 360. ஓகேவா? இதுக்கப்புறம் மொத்தமாக ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 360 ப்ளஸ் ஒரு 125 ப்ளஸ் ஒரு 100 ஆட் பண்ணோம்னா 585 டிவைடட் பை ஒரு 25 கிடைக்கும். ஓகேவா? 585 டிவைடட் பை 25. 585 25ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 23.4 தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இப்போ கிடைச்சிருக்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கல, சொல்ல போறீங்க நம்ம வேரியன்ஸ் நினைச்சிடக்கூடாது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 23.4. இப்போ வேரியன்ஸுக்கு ஃபார்முலா இருக்குங்க. therefore வேரியன்ஸ் பரவற்படி வேரியன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 23.4 டேரக்டாகவே போடலாம். மைனஸ் இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி டேபிளில் கண்டுபிடிச்சிருக்கோம். இ ஆஃப் எக்ஸ் 4.6. சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் 4.6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 23.4 மைனஸ் 4.6க்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 21.16 அப்படின்னு வரும். ஓகே, 21.16. ஓகே, இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2.24 கிடைக்கும். சரிங்களா? வேரியன்ஸ் வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் வேரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே, therefore
வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2.24 அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவங்க சராசரியும் பரவற்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மீனும் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டே வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு வேரியன்ஸ்குள்ள ஃபார்முலா இது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வேரியன்ஸோட ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணா போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என்னோட அடுத்த வீடியோவில் அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.